ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மோனா விலாக்ஸ். சாமியே சரணம் ஐயப்பா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் முருகனுக்கு ஆறுபடை வீடு இருக்குது என்னென்னு தெரியும். அதே மாதிரி ஐயப்பனின் ஆறுபடை வீடு என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு இப்போ தான் தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் படை வீடு குளத்து புலாம்பாங்க, பாலகன். இது கேரளாவில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஐயப்பன் குழந்தை வடிவில் பாலதாஸ்தாவாக அருள் புரிவார். இதுதான் முதல் படை வீடு. அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டாம் படை வீடு அச்சன் கோவில் திருமண கோலம். ஐயப்பன் பார்த்திங்கன்னா பூர்ணா புஷ்கலா தேவியருடன் திருமண கோலத்தில் இருக்கிறார். திருமணம் வர வேண்டுவோர் இங்கே செல்வார். இதுதான் இரண்டாம் படை வீடு. மூன்றாம் படை வீடு பார்த்திங்கன்னா ஆரியங்காவு வனராஜன். இது கேரளாவில் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஐயப்பன் வனராஜனாகவும் கையில் அமுதமும் வாளும் ஏந்தி அருள் புரிவார். ஐயப்பனின் நான்காம் படை வீடு பார்த்திங்கன்னா பந்தளம் இளவரசர். இது ஐயப்பன் பிறந்த ஒரு இதுதான். அரசர் வேடத்தில் அருள் புரிவார். நீங்கள் போய் மறக்காமல் இந்த நான்காம் படை வீடு போய் பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐயப்பனோட ஐந்தாம் படை வீடு எருமேலி வேட்டைக்காரன். ஐயப்பன் மகிழ்ச்சியை வேட்டையாடி தலமாக கருதப்படும். இங்கே ஐயப்பன் வேட்டைக்காரன் கோலத்தில் அருள் புரிவார். ஐயப்பனோட ஐந்தாம் படை வீடு. ஐயப்பனோட ஆறாம் படை வீடு பார்த்திங்கன்னா சபரிமலை யோகீஸ்வரன். இதுதான் ஐயப்பனோட பிரதான ஸ்தலம். இங்கே யோக முத்திரையுடன் அருள் புரிவார். நாம் எல்லோரும் மாலை போட்டு போகிறது இந்த சபரிமலைக்கு தான். ஆறாம் படை வீடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.